தேவன் உங்களை ஆவியானவர் மூலமாய் வழி நடத்துவார். எவர்கள் தேவனுடைய புத்திரரா இருக்கிறார்களோ அவர்கள் தேவ ஆவியினாலே நடத்தப்படுவார்கள் என்று இருக்கவே, தேவ ஆவியானவர் ஒவ்வொரு விசுவாசியும் நடத்துவார், வசனத்தின் மூலமாய் நடத்துவார், மற்ற விசுவாசிகளின் மூலமாய் நடத்துவார். அதற்காக ஒரு ஆளிடத்திலே போய் குறி கேட்க வேண்டும் என்று வேதத்திலே போதிக்கவில்லையே. ஆகினாலே நீங்கள் செய்த முதல் தவறு அது. சரி, சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்போ அந்த அம்மா எல்லாம் சரின்னு சொல்லிட்டாங்க. இப்ப பாருங்க, எங்க வீட்டுல இருந்து இப்படி பெரிய எதிர்ப்பு ஜாதி நிமித்தமா இருக்குது என்று கண்டு நாங்க மறுபடியும் அந்த அம்மா கிட்ட போனோம். இப்போ அந்த அம்மா என்ன சொல்லிட்டாங்க, இது ஆகவே ஆகாது, இது கடவுளுடைய சித்தம் அல்ல. இப்பதான் எனக்கு ஒரு புது தீர்க்க தரிசனம் வந்தது, இது கடவுளுடைய சித்தம் அல்லன்னு சொல்லிவிட்டாரு. ஒரே குழப்பமா இருக்குது. அந்த தீர்க்க தரிசனம் சரியா, இந்த தீர்க்க தரிசனம் சரியா, எதை நாங்கள் பின்பற்றுவது என்று குழப்பமா இருக்குது என்று சொன்னார்கள். நான் சொன்னேன், அந்த தீர்க்க தரிசனமும் சரியில்லை, இந்த தீர்க்க தரிசனமும் சரியில்லை. தேவனுடைய ஆவியானவர் உங்களை